ஜீவராகி, என்னுடைய தங்கமே, என்னுடைய குழந்தையே, வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கஷ்டம்தான். எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைத்தது கிடையாது. எல்லாவற்றிலும் கஷ்டத்தை மட்டுமே தான் கடந்து வந்திருக்கிறாய். அதனால் வாழ்க்கையே கஷ்டம் என்று முடிவுக்கும் வந்துவிட்டாய். உன்னுடைய இடத்தில் யார் இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பார்கள். ஆனால் அதுவே சந்தோஷமாகவும் மாற்றித்தர எனக்கு தெரியும். அது இன்னும் உனக்கு புரியவில்லை என்று தான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் அனைத்து கஷ்டங்களையும் பார்த்து பார்த்து வந்ததினால் எல்லாமே உனக்கு கஷ்டம் என்று தான் தோன்றுகிறது. புதிதாக ஒரு செயலில் இறங்கினாலும் சரி, புதிதாக ஒரு நபரிடம் பேசினாலும் சரி, இது கஷ்டம், இவருக்கு புரிய வைக்க முடியாது, இந்த செயலை செய்ய முடியாது, இப்படிப்பட்ட விஷயத்தை தான் நீ யோசிக்கிற. ஏனென்றால் அனைத்துமே உன் மனதில் இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை கஷ்டம் என்றால். நீ கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்கு உன்னுடைய சக்தியை கொடுக்காதே. எதுவுமே கஷ்டம் கிடையாது. நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் அது நிச்சயமாக நமக்கு பிடித்திருந்தால் அது நமக்கு சீக்கிரமாகவே பிடித்துவிடும். அதை செய்ய ஆரம்பித்து விடுவோம். கஷ்டம் என்ற ஒரு வார்த்தை வராது. நீ ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்க வேண்டும். பயம் வேண்டாம். உன்னுடைய மனதுக்குள் பயம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே இல்லை. பயம் என்று உன் வாழ்க்கையை விட்டு வெளியே போகிறதோ அப்பொழுது தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் எல்லாமே, விடாமுயற்சியையும் வெற்றியும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். பயத்தை ஒரு நாள் நீ தூக்கி போட்டுத்தான் பாரு, அந்த நாள் உனக்கு எப்படி இருக்கிறது என்று. பயத்துடன் நாம் எது செய்தாலுமே நமக்கு கவலையை மட்டும்தான் தரும். நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒரு காரியத்தை செய்தால் அது நல்லதில் தான் போய் முடியும். இந்த வாராகிக்கு நம்பிக்கை முக்கியம் தேவை. நீ எந்த அளவு நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய்கிறாயோ அதை விட அதிகமாக உனக்கான நல்லது நடக்கும். நீ ஒன்று நினைக்காதே, சாமிக்கு ஒரு விஷயம் செய்தால்தான் அந்த சாமி திரும்ப நமக்கு செய்யும் நினைக்காதே. எங்களுக்கு நீ எதுவுமே செய்யாமல் வெறும் கையெடுத்து வணங்கினாலே போதும், உனக்கானது உனக்கு கிடைக்கும். ஆனால் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் நீதான் கொண்டு வர வேண்டும். பயத்தை நீதான் தூக்கி எறிய முடியும். எப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்றால் நீ பயத்தை தூக்கி எறிய வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொல்லத்தான். நீ கவலை இல்லாமல் இரு. இதுவரை நடந்தது அனைத்தையும் மறந்துவிடு. ஞாபகம் வைத்துக்கொண்டே இருந்தால் கவலைகள் மட்டும்தான் வரும். அதனால் எதையுமே ஞாபகம் வைத்துக்கொள்ளாது. கஷ்டமான ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அந்த நிமிடமே இதை தூக்கி போட்டு விடுங்கள். சந்தோஷத்தை மட்டும் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக்கொண்டே இருங்கள். சந்தோஷம் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது. அதற்காக தயாராக இரு. நான் இருக்கிறேன் உனக்காக.